لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وعلى آله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أكثروا ذكر آدم اللذات. رواه الترمذي. நிறைவுடைய வாழ்வடைந்து நெடுநிலத்தை காக்க வல்ல மலையற்ற இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக முட்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபியீன்கள், இன்னும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அத்துணை முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி குறித்த நேரத்திலே இறைவனுடைய இறை ஆலயத்திலே ஒன்று கூடி இருக்கும் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏகநாயன் அவனை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனை பயந்து பணிந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதற்கண் துறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையாக வசியத் செய்து கொள்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகமும் உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் முடிவது காலப்போக்கில் ஒரு வாரத்தை முடித்து விடுகின்றது. ஒரு வாரம் முடிவது ஒரு மாதத்தை முடித்து விடுகின்றது. ஒரு மாதம் அது 12 மாதங்களாக முடிகின்ற பொழுது அது ஒரு வருடத்தை கழித்து விடுகிறது. இப்படியே காலையில் உதிக்கின்ற சூரியன் மாலையில் மறைந்து விடுகின்றது. தோன்றுகின்ற சந்திரன் காலப்போக்கிலே தேய்ந்து விடுகின்றது. இப்படியே நிலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகமும் உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் அழிந்தே தீரும், முடிந்தே தீரும். சொன்னார்கள் செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கின்ற பொழுது உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்தமான படைப்பினங்களும் அந்த நாளை நினைத்து பயந்து அஞ்சி நடுங்குகின்றன. ஏனென்று சொன்னால் அனைத்து படைப்பினங்களுக்கும் தெரியும், உயிரினங்களுக்கும் தெரியும், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், இந்த உலகம் ஒரு நாள் சுக்குநூறாக்கப்படும், அது வெள்ளிக்கிழமை தான் வரும் என்பதும் தெரியும். எனவே எந்த வெள்ளிக்கிழமை என்று தெரியாததின் காரணமாக வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுதெல்லாம் அந்த நாளிலே அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வை பயந்து நடுங்குகின்றன என்ற கருத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த படைப்பு பயப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
முதலாவது, அந்த நாள் எப்படி வரும், எவ்வளவு பயங்கரமானது, எந்த அமைப்பிலே வரும் என்பது தெரியும். இரண்டாவது, அந்த கியாமத்துடைய நாளையில் நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நாளில் படைப்பினங்களுக்கு மத்தியிலேயும் தீர்ப்பு நடைபெறும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் தினம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 ஆடுகள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக்கொள்கின்றன, குத்திக் கொள்கின்றன, சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காட்சியை, சண்டையை அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் யாரோ தட்டுவது தெரிகிறது. திரும்பி பார்க்க பக்கத்திலே திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றிருக்கிறார்கள். அபூதரை என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறேன்? இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு முன்னால் இந்த 2 ஆடுகளும் ஒன்றோடு ஒன்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை, சண்டையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூதரே, இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே இந்த 2 ஆடுகளும் ஏன் சண்டை பிடிக்கின்றன என்பது உனக்கு தெரியுமா? இல்லை யா ரசூலல்லாஹ், அனைத்தையும் அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள். அந்த நேரத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே இந்த 2 ஆடுகளும் ஏன் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக் கொண்டிருக்கின்றன என்ற விடயம் அல்லாஹ்வுடைய இல்மிலே இருக்கிறது. நிச்சயமாக, சத்தியமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே இந்த 2 ஆடுகளும் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்பட்டு இந்த 2 ஆடுகளுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் தீர்ப்பளிக்காமல் விட மாட்டான். இந்த காட்சி காவிர்களுக்கு காட்டப்படும். இந்த காட்சி அல்லோல கல்லோலப்படக்கூடியவர்களுக்கு காட்டப்படும். அங்கே அநியாயம் இழைக்கப்பட்ட ஆட்டிற்கு 2 கொம்புகளை கொடுத்து அநியாயம் இழைத்த ஆட்டை பலிக்கு பலி தீர்த்ததற்கு பின்னால் கூனி துறப்பா, நீங்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடுங்கள் என்று சொல்ல அப்படியே பார்த்து கொண்டிருக்க அந்த 2 ஆடுகளும் மண்ணோடு மண்ணாக போய்விடும். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காபிர் யகூல் சொல்லுவானா, யாரை தனி குந்து துராபா, நானும் இந்த மண்ணை போன்று, நானும் இந்த மிருகத்தை போன்று, வாய் பேச முடியாத, பகுத்தறிவில்லாத இந்த மிருகத்தை போன்று உலகத்திலே பிறந்து வாழ்ந்து இந்த நேரத்திலே ஏதோ ஒரு தீர்ப்பை சொல்லி நானும் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அணுகப்படுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாய் பேச முடியாத, பகுத்தறிவில்லாத இந்த 2 ஆடுகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தீர்ப்பு அங்கே நடைபெறவிருக்கிறது என்று சொன்னால், அழிவே இல்லாத, முடிவே இல்லாத, நாளை மறுமைக்காக வேண்டிய படைக்கப்பட்ட எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாம் கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும், இந்த உலகத்திலே நாம் விட்டு வாங்குகின்ற ஒவ்வொரு மூச்சுக்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கணக்கெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மாமின் அமலியும் இல்லா வயுக்தம் அலைஹி. ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் ஒவ்வொரு நாள் வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற ஒட்டுமொத்தமான விடயங்களும் ஒரு பிளாங்க் பேப்பரில், ஒரு வெள்ளை காகிதத்தில் நேரம் குறிப்பிட்டு, அது தேதி குறிப்பிட்டு அது பதிவு செய்யப்படுகிறது. அந்த நாள் முடிந்ததற்கு பின்னால் வயுக்தமாலை அது அப்படியே சுருட்டி சீல் பண்ணப்படுகிறது. உதாரணமாக ஹிஜ்ரி 1445 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை தென்பட்ட அந்த மகரிபுடைய நேரத்திலே, பிறை தென்பட்ட அந்த வினாடியில், பிறை தென்படக்கூடிய அந்த வினாடியில் ஒரு மனிதனுடைய கண் எதை நோக்கி இருந்தது? அவனுடைய கைகள் எதை பிடித்துக் கொண்டிருந்தன? அவனுடைய காதுகள் எதை செவிமடுத்துக் கொண்டிருந்தன? அவனுடைய கால்கள் எங்கு நடை போட்டன? அவனுடைய உள்ளம் எதை சிந்தித்துக் கொண்டிருந்தன? இப்படிப்பட்ட அத்துணை மொத்தமான விடயங்களும் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்படும். அந்த நாள் முடிந்ததற்கு பின்னால் வயுக்த மாலை அது அப்படியே சீல் பண்ணப்படும், முத்திரை குத்தப்படும். வலாயுபம், அது திறக்கப்பட மாட்டாது. அதை திறக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளையிலே மனித கோடிகள் அனைவரும் விசாரணைக்காக வேண்டி அப்படியே வரிசையாக நிறுத்தாட்டப்பட்டு வைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால், மீசானுடைய தராசுக்கு முன்னால் நன்மைகளும் தீமைகளும் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே ஒவ்வொரு காகிதமாக அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும். அந்த நேரத்திலே அந்த காகிதத்தை ஒரு தடவை பார்ப்பான், அந்த மனிதனை ஒரு தடவை பார்ப்பான். அந்த காகிதம் திறக்கப்படும். அதிலே உள்ள மொத்தமான விடயங்களும் அவன் பார்த்த ஒரு பார்வை
வார்த்தையும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவன் பேசிய ஒரு வார்த்தை அதுவும் அங்கே தவறவிடப்பட்டிருக்காது. அவருடைய வாயில் இருந்து வெளியான ஒரு வார்த்தை, ஒரு கலிமா, அதுவும் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் மனிதன் தன்னுடைய செயற்பாடுகளை உணர்ந்து கொள்வான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் ஜினா செய்த, விபச்சாரம் செய்த ஒரு மனிதன் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படுவான். மனைவிக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், ஊர் மக்களுக்கு தெரியாமல், பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியாமல் ஒலித்து கள்ளத்தனமாக கச்சிதமாக அந்த விபச்சாரத்தை முடித்துவிட்டு பெருமைத்தோடு நடமாடினார். இரவு இவர் விபச்சாரத்திலே ஈடுபட்டார். அடுத்த நாள் காலையிலே மக்களோடு தொழுகையாளிகளோடு தோள் நின்று தொழுகையை முடித்து விட்டார். இவருடைய பஞ்சமா பாதகத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை, எவரும் புரிந்திருக்கவில்லை. ஆனால் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த காகிதத்தை ஒரு தடவை பார்ப்பான், அந்த மனிதனை ஒரு தடவை பார்ப்பான். மனிதா, உன்னை பற்றி இன்னவென்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகின்றாய்? மனிதன் அங்கும் இங்கும் பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த பாவத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தவறுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இவன் பொய் சொல்லுகிறான் ரப்பே, இந்த பஞ்சமா பாதகத்தின் பக்கம் இவனை இழுத்துச் சென்றது நான் தான் என்று திடீரென்று ஒரு சப்தம் வந்துவிடும். மனிதன் அங்கும் இங்கும் பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டார்கள். காலுக்கு கீழாக பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி நின்று ஊண்டி கொஞ்சம் தூரத்திலே பார்ப்பான், அங்கேயும் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் சப்தம் வரும் காலில் இருந்து, சப்தம் வரும் தொடையில இருந்து. யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்க்கு பூட்டு போடப்படும், நாவுக்கு சீல் பண்ணப்படும், கைகள் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், கால்கள் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்ற குர்ஆனுடைய திருவசனம் இதைத்தான் சுட்டிக்காட்டுகின்றது. இப்பொழுது கைகள் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், பிடிக்கக்கூடாதவைகளை எல்லாம் பிடித்திருக்கிறேன். கண்கள் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், பார்க்கக்கூடாதவைகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு உறுப்பாக இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லி முடித்ததற்கு பின்னால் இறுதியாக மறுமஸ்தானம் பேசும். இந்த பஞ்சமா பாதகத்தை நான் தான் கச்சிதமாக செய்து முடித்தேன். இந்த நேரத்திலே மனிதன் திருக்கிடுவான், தடமாறுவான், அங்கலாய்த்துக் கொள்ளுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபயன்துருல்லாஹு இலைஹி பிஐனில் கதப், அவனுடைய ஒரு கோப பார்வை கொண்டு அந்த மனிதனை ஒரு தடவை பார்ப்பான். அந்த பார்வையுடைய பவர் தாங்க முடியாமல் அந்த மனிதனுடைய முகத்திலே இருக்கக்கூடிய சதைகள் அப்படியே கலந்து கீழே விழுந்துவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று அதிகமானவர்கள் 4 பேருக்கு முன்னால நல்லவர்களை போல நடித்துக் கொள்கிறார்கள். 4 சுவருக்குள்ளே போனதற்கு பின்னால் இல்லாத கொள்ளாத எல்லா பாவத்தையும் செய்து விடுகிறார்கள். ஊருபாருக்கு நல்ல மனிதர், நாட்டுக்கு நல்ல மனிதர், கிராமத்துக்கு நல்ல மனிதர். ஆனால் தனிமை என்று ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவர் பாவங்களை அழகாக செய்து முடித்துவிட்டு என்னுடைய பாவத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று பெருமிதத்தோடு நடமாடிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹதீதுல் குதுஸியிலே ஒரு ஹதீஸை உங்களுக்கு தெரிந்த பாஷையிலே அதனுடைய கருத்தை விளக்கத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான், அவனோடு அவனுடைய ஒரு சகோதரனும் போய் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு முன்னால் ஒரு அரைகுறை ஆடை அணிந்து ஒரு பெண் நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். இவருடைய நஃப்ஸ் சொல்லுகிறது, அந்த பெண்ணை பார் என்று சொல்ல இவரால் பார்க்க முடியாது. இவர் கண் திறந்து வாயிலிருந்து அந்த பெண்ணை பார்த்தால் பக்கத்திலே உள்ள என்னுடைய சகோதரன் என்னை என்ன நினைத்துக் கொள்வான். ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், என்னை ஏளனமாக நினைப்பார் அல்லவா, என்னை கேவலமாக நினைப்பார் அல்லவா. உதாரணத்துக்கு என்னை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு அரைகுறை ஆடை என்ற ஒரு பெண் பள்ளிவாயலுக்குள்ளே வர என்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு வாயிலிருந்து அந்த பெண்ணை நான் பார்த்தேன் என்று சொன்னால் நீங்கள் என்னை காலை துப்புவீர்கள் அல்லவா என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி நான் பக்குவமானவனை போல நடித்துக் கொண்டு அந்த பெண்ணை அப்புறப்படுத்துங்கள் என்றெல்லாம் ஆவேசமாக குரல் கொடுக்கிறேன். இதே மனிதன் அடுத்த நாள் தனிமையிலே போகிறான், வாகனத்திலே போகிறான், மஞ்சள் போடு கீழப்பட்டிருக்கிறது, மக்களுடைய கடமைக்காக வேண்டி விடப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் திடீரென்று ஆஜராகிறாள். நேற்று வந்த அதே கூட யானை அடைந்த அதே பெண்
அந்த நேரத்திலே வாகனம் கிண்டல் பண்ணப்பட்டிருக்கிறது. வெளியே இருந்து பார்த்தால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே தெரியாது. இந்த நேரத்திலே இவனுடைய நர்ஸ் அந்த பெண்ணை பார் பார் என்று சொல்லுகிறது. இதுதான் இவனுக்குரிய சோதனை. இந்த நேரத்திலே தான் இவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நேற்று அந்த சாதாரண அடியானுக்காக வேண்டி தன்னுடைய பார்வையை கீழே போட்ட இந்த மனிதன் இன்று தனிமையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து ரசிக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்கிறானா, ஆதமுடைய மகனே, நேற்றும் இதே பெண் தானே உனக்கு முன்னால் ஆஜராகினார். ஆனாலும் நேற்று உன்னுடைய சகோதரன் உன்னை ஏளனமாக நினைப்பான், கேவலமாக நினைப்பான் என்பதற்காக வேண்டி உன்னுடைய பார்வையை நீ கீழே போட்டுக் கொண்டாய். நான் கேட்கிறேன், ஆதமுடைய மகனே, நேற்று உன்னோடு இருந்த அந்த சாதாரண அடியானை விடவும் உன்னுடைய பார்வையிலே நான் என்ன அவ்வளவு கேவலமாக இருக்கிறேன்? உன்னோடு தான் நான் இருக்கிறேன், உன்னை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேனே. நீ பார்க்கிறாய் என்பதற்காக வேண்டி நான் உனக்கு இலவசமாக தானமாக கண்ட இந்த கண்களை உனக்கு தந்தேன் என்பதற்காக வேண்டி ஒரே ஒரு தடவை உன்னுடைய பார்வையை நீ கீழே தாண்டி இருக்க கூடாதா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உணர்வு ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும். இந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தையும் மாற்றி படைக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் தக்வா. இந்த தக்வா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே வெற்றி பெற்றவராக மாறிவிடுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கை அழிந்துவிடும், ஒளிந்துவிடும். யாரெல்லாம் இந்த குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கையிலே இதை அச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வாவை சரியான முறையிலே தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழக்கூடிய காலத்திலேயும் கண்ணியம், நாளை மௌத்துடைய சந்தர்ப்பத்திலேயும் அவருக்கு கண்ணியம், நாளை கியாமத்துடைய நாளையிலும் அவர் நிச்சயமாக சத்தியமாக கண்ணியப்படுத்தப்படுவார். இதை விடுத்துவிட்டு யாரெல்லாம் மனப்போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்ற கருத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே எது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்கிறது. எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகண்டிகளையும் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்த ஒரு மனிதன் நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்களோடு இதனுடைய உலக இன்பத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் அது ஆழ்கடலிலே முங்கி எடுக்கப்பட்ட ஒரு ஊசியிலே ஒட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமம். அதே போன்று இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சோதனைகளால் வேதனைகளால் பீடிக்கப்படுகிறார். அதே மனிதன் நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளோடு இந்த உலகத்துடைய சோதனைகளையும் வேதனைகளையும் அவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதுவும் கடலிலே முங்கி எடுக்கப்பட்ட ஒரு ஊசியிலே ஒட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமன். நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள இன்பமும் நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள துன்பமும் அது கடலுக்கு சமன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிந்துவிடும், அழிந்துவிடும். யாரெல்லாம் இந்த உலகத்துடைய சொற்பகால வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நாளை மறுமையுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய முட்டாள்கள் என்ற கருத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார்கள். நஸீபுக மிம்மா தஜ்மஉ தஹர குல்லஹு ரிதாஅனி துல்வா ஃபீஹிமா வஅனுது. ஒரு அரபி கவிஞர் புலவர் சொல்லுகிறார், மனிதனே, இது என்னுடையது, இது எனக்குரியது, இது நான் சம்பாதித்து வைத்தவைகள், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வாகனம் என்று இந்த உலகமும் இடத்திலே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. திடீரென்று ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீ ஓடி ஓடி சம்பாதித்து வைத்தவைகள் அத்துணையையும் மொத்தமாக வைத்துவிட்டு நீ வெறும் கையோடு போக வேண்டும். உன்னால் எது ஒன்றுமே அதிலிருந்து கொண்டு போக முடியாது. இதை தவிர உன்னை சுற்றுகின்ற அந்த கபன் துணியையும் உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஓட்டைகளை மறைக்கக்கூடிய அந்த வாசனை தடவிய பஞ்சு துண்டைகளை தவிர உன்னால் எது ஒன்றும் கொண்டு போக முடியாது. இதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தையும் மகனும் இருக்கிறார். தந்தை ஒரு வயோதிபம் அடைந்த ஒருவர் ஒரு நாள் தன்னுடைய அருமை மகனை அழைத்து, என்னுடைய அருமை மகனை, நான் வயதாகிவிட்டேன், வயோதிபம் அடைந்து விட்டேன், இன்றோ நாளையோ நான் மரணித்து போய்விடுவேன். நான் மூத்தாங்கியதற்கு பின்னால் எனக்கு ஒரு காரியம் பண்ண வேண்டும். இதா இருக்கிறது என்னுடைய ஒரு ஆடை, ஒரு செட் துணி. இதை நான் மூத்தாங்கியதற்கு பின்னால் என்னை கஃன் செய்து குளிப்பாட்டி கஃன் செய்து அடக்கம் செய்யப்படுவதை இதை கொடுக்க வேண்டும். இதை அணிவித்துதான் என்னை கஃன் செய்ய வேண்டும். இது என்னுடைய ஆசை. மகனும் வசியத்தை தலையிலே போட்டுக் கொண்டு நாட்களப்படியை கடந்தோடுகிறது. தந்தையும் மரணித்து போகிறார். இவர்களை குளிப்பாட்டி கஃன் செய்யக்கூடியவர் வருகிறார்கள், குளிப்பாட்டுகிறார்கள். கஃன் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மகன் ஓடோடி சென்று தன்னுடைய தந்தை தந்த அந்த ஆடையை கொண்டு வந்து அவரிடத்தை கொடுக்கிறான்.
அவர்கள் மேலும் கீழும் இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! இல்லை, இது என்னுடைய தந்தை இந்த உலகத்திலே ஆசையோடு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு அணிந்த ஒரு பழைய செட் ஆடை துணி, இதை அணிவித்துதான் இவரை அடக்கம் செய்ய வேண்டும். இது அவருடைய ஆசை. அவர்கள் சிரிக்கிறார்கள். மகனே, உனக்கு ஒன்றும் விவரம் தெரியாது, ஓரமாக ஒதுங்கினில் மரணித்தவர்களுக்கு சொல்லி பிரத்யேகமான ஒரு ஆடை இருக்கிறது, அதுதான் கபன் என்று சொல்லி அதனை எடுத்து அவரை கபன் செய்து அடக்கம் செய்து விடுகிறார்கள். ஊரிலே உள்ள இமாம் ஓடி வருகிறார்கள். மகனே, உன்னுடைய வாப்பா உன்னிடத்திலே செய்திருந்த வசியத்தை போன்று என்னிடத்திலேயும் ஒரு வசியை செய்திருந்தார். அவர் மரணித்ததற்கு பின்னால் உன்னிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுக்க சொல்லி இருந்தார். இந்த படித்து பார் என்று அவரிடத்தை கொடுக்கும் பொழுது அந்த பையன், அந்த வாலிபன் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆச்சரியம் திரித்திருக்கிறார். மகனை, பார்த்தாயா, இந்த உலகத்திலே இருந்து என்னுடைய ரூம் கலட்டப்பட்டதற்கு பின்னால், இன்னும் ஒரு உயிர் பறிக்கப்பட்டதற்கு பின்னால், கேவலம் நான் ஆசையோடு அணிந்த ஒரு பழைய செட் துணியை கூட உடுத்திக் கொண்டு போக அருகதை இல்லாத இடம்தான் கபரு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தராத பயங்கரமான ஒரு நிலைமை தான் மரணம். மகனை, உன்னால் இந்த உலகத்திலே இருந்து எது ஒன்றும் கொண்டு போக முடியாது. உன்னுடைய தகுவாவும் உன்னுடைய அமாலே சாலிஹாத்தும் உன்னுடைய நல்ல அமல்களும் மட்டும் தான் இந்த உலகத்திலே இருந்து உன்னால் கொண்டு போக முடியும். அது மட்டும்தான் உனக்கு கபரிலே துணை இருக்கும். வாப்ப மூத்தாகிவிட்டால் மகன் ஓடோடி வருகிறார். பள்ளி நிர்வாகத்தை சந்திக்கிறார். வெளிச்சம் இல்லாமல் என்னுடைய வாப்ப தூங்க மாட்டாரே, பள்ளியில் இருந்து ஒரு வயர கபரடிக்கு நாங்கள் எடுத்துக் கொள்வோம், அங்கு ஒரு பல்பை நாங்கள் போட்டுக் கொள்வோம். அந்த கரண்ட் பில்லை நான் கடைசி வரைக்கும் பே பண்றேன். தலையினை இல்லாமல் தூங்க முடியாத என்னுடைய தாய் தந்தைக்கு கபருக்குள்ளே ஒரு தலையினை வைப்போம் என்று சொன்னால் யாராவது செய்வார்களா? அல்லது செய்யத்தான் முடியுமா? கண்ணியமானவர்களே, இதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம். இந்த ஹகீகத்தை விளங்கி, இந்த யதார்த்தத்தை விளங்கி நானும் நீங்கள் உலகத்தில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான நல்லடியார்களே, 3 பயங்கரமான கட்டங்களை தாண்டிருக்கிறோம். முதலாவது சக்கராத். எல்லா வழிகளையும் அனுபவித்திருக்கிறோம். பல்லு வலி எங்களுக்கு தெரியும், நெஞ்சு வலி எங்களுக்கு தெரியும். ஆனால் சக்கராத்துடைய வழியை இன்னும் அனுபவித்தது கிடையாது. அந்த வழியை அனுபவிக்க முன்னால் உலகத்திலே இருந்து யாருக்கும் கண்ணை பொத்தவும் முடியாது. கண்ணியமானவர்களே, சக்கராத்துடைய வருத்தம் எவ்வளவு பயங்கரமானது. அவை சொன்னார்கள், ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்திலே அவன் படுகின்ற வேதனையிலே ஒரு துளியை இந்த பூமிக்கு போட்டால் இந்த பூமியிலே எந்த ஒரு மரம் செடிகொடியும் முளைக்காது. அந்த அளவுக்கு பயங்கரமானது. அந்த சக்கராத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்களுடைய பரம்பரைகளையும் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அடுத்தது 2வது ஆமத்து பில்லாஹி வ மலாயிகத்தி. நாங்கள் அல்லாஹ்வை கொண்டும் மலாயிகமார்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே யாரும் மலாயிகமார்களை நேரடியாக கண்டது கிடையாது. அவர்களில் ஒருவரை காணும் முன்னால் கண்ணை பொத்தவும் முடியாது. அல்லாஹ் சுவர்க்கத்துடைய அதிபர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுவான். இல்லை, மலக்குல் மௌத், ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்தை காட்டும் முன்னால், பார்க்க முன்னால் எங்களால் கண்ணை பொத்த முடியாது. அவர் எங்களிடத்திலே சிரித்த முகத்தோடு வருவாரா அல்லது முறைத்த முகத்தோடு வருவாரா என்று முடிவு செய்வது நானும் நீங்களும் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வினாடி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது சுவர்க்கம் நரகம். சுவர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்று ஒரு மனிதன் பார்ப்பதற்கு முன்னால் அவன் இந்த உலகத்தில் இருந்து மௌத்தாக முடியாது. யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த 3 கட்டங்களையும் வெற்றி பெற்று விடுவார்கள். இதற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை மனோ இச்சையை மாற்றமாக கொண்டவர்கள் நிச்சயமாக சத்தியமாக 3 கட்டங்களையும் மாற்றிக்கொண்டு மிக பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே ஒரு குறைந்த வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரோடு பேசுவார். அவர்களுக்கு நெருப்பாலான 2 பாதனைகள் அளிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் பெரும்பாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய சகோதரர் அபூ தாலிப் என்ற ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. அவருடைய வேதனை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருப்பார், கதறிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகளே, வேதனை கடுமையாக இருக்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா? இதிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு முறை சொல்லுகிறேன், நீ செய்வாயா? நான் முடியும். ஏன் முடியாது? சொல்லு, நான் செய்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னை திரும்ப பூமிக்கு அனுப்புவேன். நீ பூமி நிரம்ப தங்கத்தை கொண்டு வந்து என்னை சமர்ப்பிக்க வேண்டும். நான் முடியும். ஏன் முடியாது? என்னை நீ அனுப்பு, நான் கொண்டு வருகிறேன். கலிபச்ச, நீ பொய் சொல்லுகிறாய், நீ பீத்துகிறாய். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா? இதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அல்லாஹ் சொல்லுவானா, قال فقد سألتك ما هو أصغر من هذا. உலகத்திலே உன்னை கேட்டது இதை விட எவ்வளவு கம்மியானது.
உறுதியான ஈமானோடு முக்மீனாக முஸ்லிமாக இருந்து கொண்டு நீ நோன்பு திறந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கையிலே இருப்பதோ ஒரே ஒரு பேரித்த பழம். அதிலே அரைவாசியை கிழித்து உன்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ திணித்து விட்டாய். உன்னிடத்தில் இருப்பதோ அரைவாசி ஈட்டம் பழம். ஒரு மனிதன் ஓடோடி வருகிறான், நோன்பு திறப்பதற்கு ஏதாவது தாருங்கள். அந்த நேரத்திலே அந்த பாதி ஈட்டப்பட துண்டையும் ஒரு சுத்த தண்ணீரையும் நீ கொடுத்திருந்தாலும் உன்னுடைய காலிலே இருக்கக்கூடிய நெருப்பு என்ன, இந்த முழு நரக நெருப்பையும் அணைக்கக்கூடிய சக்தி அதிலே வைத்திருந்தேனே, நீ மிஸ் பண்ணி விட்டாய். இப்பொழுது இங்க வந்து தங்கமா கொண்டு வர போகிறாய். தங்கம் உன்னால் முடியாது. அப்படித்தான் கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்குல் அர்தி தஹபன் வலம் இக்ததாபி. பூமி நிரம்ப தங்கம் கொண்டு வந்து சமர்ப்பித்தாலும் அவருக்கு முடிவு செய்யப்பட்ட நிர்ணயம் செய்யப்பட்ட வேதனையிலிருந்து தண்டனையிலிருந்து அவனால் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமான நசீஹத்துகளை கேட்கிறோம், குத்பா பிரசங்கங்களை கேட்கிறோம், அதிகமாக மௌத்தை பற்றி பேசுகிறோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உண்மையான உணர்வு வரவில்லை. நானும் நீங்களும் நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சுவர்க்க வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை. நானும் நீங்களும் மூத்தாகி விடுவோம். எங்களுடைய குடும்பமும் சகோதரர்களும் நண்பர்களும் எங்களை அழகாக குளிப்பாட்டி அழகாக கபன் செய்து அந்த கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்து விடுவார்கள். எந்த அளவுக்கு மூடுவார்கள், இந்த உலகத்துடைய எந்த ஒரு வெளிச்சமும் அந்த கபருக்குள்ளே வராத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த கபரை அழகாக மூடிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு சிந்தித்து பார்ப்போம். அந்த 6 அடி கபருக்குள்ள உள்ளால அந்த உஷ்ணத்தை, அந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு உஷ்ணமாக இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இருளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய கையை நாங்கள் நீட்டி பார்த்தாலே அந்த கபருக்குள்ளால் எங்களுடைய கைகளை எங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும். அந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடிய தனிமையை சிந்தித்து பாருங்கள். அந்த தனிமைக்கு இந்த உலகத்திலே ஓமானம் சொல்வது ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான வெளிச்சகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நானும் நீங்களும் போய்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த கபர் மன்னரை ஒவ்வொரு நாளும் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறது, அன பைத்துல் குர்பா, அன பைத்துல் வஹ்தா, அன பைத்துல் குல்மா. நான் மண் வீடாக இருக்கிறேன், நான் புழுப்பூச்சிகளுடைய வீடாக இருக்கிறேன், நான் தனிமையுடைய வீடாக இருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்குள்ளார நீ வர இருக்கிறாய். கண்ணியமானவர்களே, அந்த கபர் ஒவ்வொரு நாளும் என்னையும் உங்களையும் பார்த்து கத்தி சப்தமிட்டு சொல்லுகிறது, மா அஅதத்தலி, என்னுடைய கபருக்குள்ளால மன்னரைக்குள்ளால நீ வர இருக்கிறாய். என்னுடைய வீட்டுக்கு வர இருக்கக்கூடிய நீ எதை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு நாளும் கபர் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் கத்தி சப்தமிட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர் இருக்கிறதே அது ஒரு சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை போன்று, ஒரு கல்யாண வீட்டிலே இருப்பதை போன்று, சந்தோஷகரமான நிகழ்வை போன்று அவர்கள் கத்தி சத்தமிட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், அம்மா இன்னக்கும் லவ் அக்தர்தும் திக்ர ஹாதிஹில் லத்தார் லஷகலகும் அம்மா அரா ஃபாத்திரு மின் திக்ரி ஹாதிஹில் லத்தார். என்னுடைய அருமை தோழர்களே, நாளை மௌத்துக்கு பின்னால் அந்த மன்னரையுடைய வாழ்க்கையிலே அந்த கபருக்குள்ளான உள்ள அந்த நிகழ்வுகளை நான் அறிந்திருப்பதை போன்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் உங்களால் சிரிக்க முடியாது, உங்களால் சிரிப்பு வராது. உங்களால் உங்களுடைய அருமை மனைவியோடு நிம்மதியாக அந்த பஞ்சனை மெத்தைகளில் உறங்க முடியாது. நீங்கள் பித்தம் பிடித்தவர்களை போன்று பாதைக்கு வந்து விடுவீர்கள். பைத்தியக்காரர்களை போன்று இந்த நாட்டிலே இந்த பாதையிலே நடமாடுவீர்கள் என்ற கருத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த ஒரு பயங்கரமான நிகழ்வுகளை எல்லாம் நானும் நீங்களும் கடத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த மன்னரை சொல்லுகின்ற முக்கியமான 5 விடயங்கள் அது சொல்லுகிறது, அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையுடைய வீடாக இருக்கிறேன். ஃபஜஅல் லக முக்லிசன், அந்த தனிமையில உன்னால தனியே இருக்கிறாய், உன்னால தனியே இருக்கிறாய். நீ தனிமைக்கு ஒருவரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அது என்ன தெரியுமா? கிராஅத்துல் குர்ஆனில் கரீம், நீ அதிகமாக குர்ஆன் ஓது,
அதிகமாக நீ குர்ஆனோடு சம்பந்தத்தை உறுதிப்படுத்தி நாளை உன்னுடைய அந்த மன்னரையுடைய வீட்டுடைய தனிமைக்கு அது உனக்கு தனிமைக்கு உதவியாக வரும். அந்த குர்ஆன் சொல்லும் அடியானே நீ பயப்படாதே, குர்ஆனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை எல்லா பக்கத்தாரையும் பாதுகாக்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த மன்னரை இன்னும் சொல்லுகிறது அன பைத்துல் உல்மா பலவல் செய்து ஸலாத்தில் லைல், நான் இருளுடைய வீடாக இருக்கிறேன். அந்த இருட்டில உன்னால் இருக்க முடியாது, அது ரொம்ப கடுமையான பயங்கரமான இருளாக இருக்கும். நீ வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். அது என்ன வெளிச்சம் தெரியுமா? நீ சுபகுக்கு முன்னால தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீ எழும்பி தொழுகின்ற அந்த தஹஜ்ஜுத் அந்த மன்னரையுடைய இருட்டினுடைய வீட்டுக்கு அது வெளிச்சமாக மாறும் என்பதை கபரே மன்னரையே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொல்லுகிறது அன் பைத்து துராப், நான் மண்மீதாக இருக்கிறேன். ஃபஹ்மில் ஃபிராஷ், நீ போர்வையை விரிப்பை கொண்டு வர வேண்டும். அது என்ன விரிப்பு தெரியுமா? அந்த பச்சை மண்ணில் உன்னால தூங்க முடியாது, நீ விரிப்பை கொண்டு வர வேண்டும். அது என்ன விரிப்பு? அமாலு ஸாலிஹாத், உன்னுடைய நல்லமல்கள். உலகத்திலே நீ அதிகமான நல்லமல்களை செய், அது உனக்கு அந்த பச்சை மண்ணில் படுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு போர்வையாக மாறும் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது இன்னும் சொல்லுகிறது அன பைத்துல் அஃபாரி, நான் பாம்புகளுடைய வீடாக இருக்கிறேன். அந்த பாம்புகள் நீ உலகத்திலே கற்பனையும் செய்திருக்க முடியாத பயங்கரமான பாம்புகள். அதோடு உனக்கு தலையடிக்க இயலாது. அதை விரட்டக்கூடிய ஆயுதத்தை நீ கொண்டு வர வேண்டும். அது என்ன ஆயுதம்? நீ அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, நீ அதிகமாக திக்ர் செய். அது அந்த பாம்புகளை விரட்டக்கூடிய ஆயுதமாக கபருக்குள் உனக்கு மாறும். கண்ணியமானவர்களே, அது இன்னும் சொல்லுகிறது அன பைத்து ஸாயில் முன்கர் வ நகீர், என்னுடைய வீடு இருக்குதே இது முன்கர் நகீர் அலைஹிமா மினல்லாஹி ஸலாம், அப்படிப்பட்ட பயங்கரமான மலக்குமார்கள் வர இருக்கக்கூடிய வீடாக இருக்குது. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உனக்கு லேசில பதில் சொல்ல முடியாது. அவருடைய கேள்வி கணக்கு லேசாக வேண்டுமா? நீ அதிகமாக கலிமா ஷஹாதாவை சொல்லு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ அதிகமாக சொல்லு. அவருடைய உன்னுடைய வாழ்க்கையாக நீ எடுத்து பார். நாளை அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு உனக்கு ரொம்ப லேசாக பதில் சொல்ல முடியும். அந்த கபர் இன்னும் சொல்லுகிறது என்னுடைய வீடு இருக்குது அபூக ஸாலிஹீன், என்னுடைய வீட்டுக்கு நல்லவர்கள் வந்தால் அழுந்து விடுவார்கள். சஹாபாக்கள் மன்னரையை பார்த்து அழுதார்கள். சலபுகள், நல்லவர்கள், அவுலியாக்கள், சாலிஹானவர்கள் கபரின் பக்கம் மன்னரையின் பக்கம் போனால் அழுந்து விடுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மன்னரையின் பக்கம் போனால் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள் என்று வந்திருக்கிறது. அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது ரசூலுல்லாஹோடு இருப்பீர்கள், கியாமத்தை பற்றி சொல்லுவார்கள், சுவர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள், நரகத்தை பற்றி சொல்லுவார்கள். நீங்கள் அழமாட்டீர்கள், ஆனால் மன்னரையின் பக்கம் வந்தால் ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னது என்ன? அவர்கள் சொன்னார்கள் கபர் என்பது என்ன சாதாரணமான ஒரு விடயமா? அவ்வளவு மனாசில் ஆகிறா, நாளைக்கு நானும் நீங்களும் கண்ட புத்திரனுக்கு பின்னால அனுபவிக்க இருக்கக்கூடிய எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல ஸ்டெப்ஸ்கள்ல முதலாவது ஸ்டெப்ஸ் அங்க வின் பண்ணிட்டா மத்த எல்லா இடத்திலையும் வின் பண்ணிடுவாரு, அங்க ஃபெயில் ஆகிட்டா மத்த எல்லா இடத்திலையும் ஃபெயில் ஆகிடுவாரு. கண்ணியமானவர்களே, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். அவருடைய சஹாக்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், என்னுடைய நண்பர்களே, நான் மரணத்திற்கு பின்னால் என்னை அடக்கம் செய்ய படைக்கக்கூடிய அந்த மன்னரையை கபரை எனக்கு காட்டுங்கள். அவர்கள் தூக்கி கொண்டு போகப்படுகிறார்கள். மன்னரையை பார்த்ததும் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள் மா அக்னா அன்னி மாலியா, உலகத்தில் எனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது, எனக்கு எத்தனை வீடு இருக்கிறது, எத்தனை வாகனம் இருக்கிறது, என்னுடைய சொத்து செல்வம் இந்த மன்னரையிலே எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. ஹலக அன்னி சுல்தானியா, நான் இன்னைக்கு மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன், ஆனால் இந்த மன்னரையிலே தலைமைத்துவம் தலைவர் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இங்கே என்னுடைய அமல்கள் மாத்திரம்தான் எனக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் அதற்கு பின்னால் வானத்தை பார்த்து உயர்த்தி சொன்னார்கள், இப்பொழுது இருளாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிச்சயமாக விழித்தேதான் ஆகும். அதே மாதிரி இப்பொழுது நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் நீங்களும் அந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை கூறி கொடுத்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் மௌத்தாகி அவரை கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்து சுமாராக 25 வருடத்திற்குள்ளால் அவருடைய முழு உடம்பையும் மண் சாப்பிட்டு அவர் மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்.
ஒரு மனிதன் மௌத்தாகி 36 மணி நேரத்திலே அவனுடைய உடம்பிலே கொசுக்கள் ஈக்கள் வந்து முட்டையிடுகிறது. 60 மணித்தியாலத்திலே அந்த முட்டைகள் வெடித்து அதிலிருந்து ஈக்கள் கொசுக்கள் வெளியேற தொடங்குகின்றது. அந்த மனிதனை கொண்டு போய் வைத்து அந்த ஜனாசாவை கொண்டு போய் வைத்து அந்த மன்னருடைய முதல் நாள் அந்த கபருக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ணம் காற்று போக்கு தடைப்பட்ட அந்த நிலைமை அந்த ஜனாசாவுடைய வயிறையும் மர்மஸ்தானத்தையும் முதலாவதாக பழுதடைய துவங்குகின்றது. அந்த முதலாவது நாள் அந்த ஜனாசாவுடைய வயிறும் அவருடைய மர்மஸ்தானமும் பழுதடைய துவங்குகின்றது. மனிதன் இது ரெண்டையும் திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டாம் உலகத்தை கூட ஓட்டல். இந்த உலகத்தில் இவ்வளவு பேரை ஏமாத்துறது, இந்த உலகத்தில் வட்டி சாப்பிடுறது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாடுபடுத்திட்டு மனிதன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது, இது ரெண்டையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கபர்ல வச்ச முதலாவது நாள் அவருடைய வயிறும் அவருடைய மர்மஸ்தானமும் அதுக்காக படுதலைய துவங்குகின்றது. கண்ணியமானவர்களே, அதே முதலாவது நாள் கபருக்குள்ள வைத்து கொஞ்ச நேரத்தில் அவருடைய உடம்புகள் பச்சை நிறமாக மாற துவங்குகின்றது. கொஞ்ச நேரத்தில் அவருடைய முழு உடம்பும் பச்சை நிறமாக மாறுகிறது. மன்னரையுடைய இரண்டாவது நாள் அவருடைய ஈரலும் அவருடைய குடல்களும் பழுதடைய துவங்குகின்றது. மன்னருடைய வாழ்க்கையிலே மூன்றாவது நாள் அவருடைய அங்க அவயங்கள்ல இருந்து துருவாடை வீச ஆரம்பிக்கிறது. அதே மூன்றாவது நாள் அவருடைய கைகள்ல இருந்து கால்கள்ல இருந்து அதனுடைய நகங்கள் அப்படியே கலந்து மண்ணில் விழுந்து விடுகின்றது. கண்ணியமானவர்களே, மன்னருடைய நான்காவது நாள் எப்படி அமையும் தெரியுமா? அவருடைய முழு உடம்பும் அவருடைய முழு அங்க அவயங்களும் அது அப்படியே பகுதி பகுதியாக கலர துவங்குகின்றது. மன்னருடைய வாழ்க்கையிலே ஐந்தாவது நாள் மிக முக்கியமான நாள். ஐந்தாவது நாள் என்ன நடக்கும் கண்ணியமானவர்களே? அந்த ஜனாசாவுடைய தலையிலே இருக்கக்கூடிய மூளை அது கரைந்து திரவமாக மாறிவிடும். இந்த மூளையை வைத்துதான் உலகத்திலே இவ்வளவு காலம் வாழ்ந்தான், உலகத்தை ஆழ்ந்தான். கபருடைய வாழ்க்கையில் ஐந்தாவது நாள் மூளை கரைந்து திரவமாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, மன்னருடைய வாழ்க்கையிலே ஆறாவது நாள் இவருடைய வயிறு ஊதி அது வெடிக்க துவங்குகின்றது. ஏழாவது நாள் இவருடைய கண்ணங்கள் வீங்கி இவருடைய கண் வெளியே வந்து இவருடைய நாவுகள் நீளமாகி கண்ணம் சார்ந்த வீக்கங்கள் ஏழாவது நாள் ஏற்படுகிறது. மன்னருடைய வாழ்க்கையிலே 10வது நாள் இவருடைய முழு உடம்பும் வீக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இப்படியே 2 வாரங்கள் 15 நாட்கள் ஆகின்ற பொழுது இந்த மனிதனுடைய ஜனாசாவுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முழு முடிகளும் ஒன்றன் பின்னொன்றாக கலந்து மண்ணிலே கொட்டிவிடுகிறது. இதே 15வது நாள் இவருடைய உடம்பில் இருந்து வீசக்கூடிய ஒரு துருவாடை அதை எங்களுக்கு நுகர முடியாமல் இருந்தாலும் அதை நுகரக்கூடிய சக்தி கொடுக்கப்பட்ட நீல நிறம் கொண்ட ஈக்கள் சுமாராக 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இவருடைய கபரை நோக்கி படையெடுக்கிறது. இதே 15வது நாள் இவனுடைய முழு உடம்பும் புழுக்கள் ஆக்கிரமிக்க தொடங்குகின்றது. கண்ணியமானவர்களே, இப்படியே 2 மாதங்கள் அடைகின்ற பொழுது இவனுடைய முழு உடம்பும் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது. 60 நாள் மனித ரூபம் அடையாளமற்று போகிறார். இறந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம். கண்ணியமானவர்களே, இப்படியே 6 மாதங்கள் ஆகின்ற பொழுது இவனுடைய முழு உடம்பிலே இருக்கக்கூடிய சதைகளும் அப்படியே கொட்டி இவனுடைய உடம்பு ரூபத்தை அந்த முள்ளுக்கூடு மாத்திரம் தான் காட்டிக் கொண்டிருக்குமே தவிர இவனுடைய உடம்பிலே ஒரு சொட்டு சதை கூட இருக்காது. இப்படியே 25 வருடங்கள் கழிகின்ற பொழுது இவனுடைய முழு உடம்பையும் மண் சாப்பிட்டு இவனுடைய முதுகம் தண்டிலே இருக்கக்கூடிய அந்த அஜிபு சரம் என்று சொல்லக்கூடிய அந்த கடுகு மணி போன்ற ஒரு வஸ்துவை தவிர இவனுடைய முழு உடம்பையும் மண் சாப்பிட்டு மண்ணோடு மண்ணாக போகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅகுலு துராபு குல்ல ஷைஇன் மினல் இன்சான் இல்லா அஜிப ஸன்பி. மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மண் சாப்பிட்டு விடும். அந்த அஜிபு ஸனப் என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துவை தவிர அந்த கடுகு மணியை போன்றதை வைத்துதான் அல்லாஹ் நாளைக்கு என்னையும் உங்களையும் திரும்பவும் உயிர்ப்பித்து எழுப்பாட்ட இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜனாசாவை குறிப்பாட்டக்கூடிய நேரத்தில் மலாயிக்காமார்கள் கத்தி சப்தமிட்டு கேட்கிறாங்க, ஐன சம்உக், உன்னுடைய செவிகள் எங்கே? அனைத்தையும் உலகத்திலே கேட்டுக் கொண்டிருந்தாயே, ஏன் இப்பொழுது உன்னால் கேட்க முடியாது? உன்னுடைய பார்வை எங்கே? அனைத்தையும் பார்த்து பட்டை கட்டி திரிந்து கொண்டிருந்தாயே, ஏன் உன்னால் இப்பொழுது பார்க்க முடியவில்லை? ஏன் குருடாகி விட்டாய்? எவ்வளவு சொத்துகளுக்கு சொந்தக்காரனாக இருந்த நீ உடம்பிலே ஒரு சொட்டு உடுப்பு கூட இல்லாமல் ஏன் இப்படி பிச்சைக்காரனை போன்று ஏழையாக மாறிவிட்டாய் என்ற பலவிதமான கேள்விகளை மலாயிக்காமார்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜனாசாவிடத்திலேயும் கபருக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு ஜனாசாவை பற்றி கபரு பேசுகிறது. நீ உலகத்தை சம்பாதித்தாயா அல்லது உலகம் ஒன்று சம்பாதிச்சுட்டா? சிலர்கள் உலகத்தை அடைந்து கொண்டார்கள், இன்னும் சிலர்களை உலகம் அடைந்து கொண்டது. அதனால் தான் அவர்களுக்கு தொழுவதற்கு நேரம் கிடையாது, சதக்கா கொடுப்பதற்கு நேரம் கிடையாது, தான தர்மம் செய்வதற்கு நேரம் கொடுவாது. அதனால தான் கபரு கேட்குது, நீ உலகத்தை அடைஞ்சு கொண்டாயா அல்லது உலகம் முழுக்க ஒன்றை ஒழுங்கிருச்சா?
இன்னும் கபர் கேட்குது, நீ மௌத்துக்கு தயாராகி வந்தையா அல்ல தயாராகிறதுக்கு முன்னால மௌத் சொன்ன பிடிச்சிருச்சா? இன்னும் கபர் கேட்குது, நீ உலகத்தை விட்டுட்டு வந்தாயா அல்லது உலகம் போதும் என்று உன்னை விரட்டிச்சுட்டா என்று அதிகமான கேள்விகள் அடுக்கடுக்காக கபர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மன்னரை என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்குது. கண்ணியமானவர்கள், உலகத்துடைய சொற்ப கால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய வாழ்க்கை, அதனுடைய மோகம், அதனுடைய ஆசா பாசங்கள் என்னையும் உங்களையும் அப்படி பராக்கலை ஆகிவிட்டது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சொற்ப கால உலகத்துடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து நாளை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்தையும் மன்னருடைய வாழ்க்கையையும் சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த வாழ்க்கையை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். எனவே வல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்களாக, சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக, சிரித்தவர்களாக இந்த உலகத்திலே இருந்து எங்களுடைய உயிர்கள் பிரியக்கூடிய பாக்கியமான மௌத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பரம்பரைகளுக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله. ويا عباد الله وحيد الله فإن التوحيد رأس الطاعات فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم بالبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي وإياكم بالكذب فإنه يهلك. وعليكم بالإحسان